Day 29 and day 30 of learning Flutter in Tamil. ஆக்சுவலாக நான் என்னுடைய லேர்னிங்கை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். அதாவது ஸ்டாப் பண்ணிட்டேன்னா ஃப்ளட்டருடைய யூஐ ஃப்ரேம் ஒர்க்கும் டார்ட்டையும் லேர்ன் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கு பதிலாக பேக் எண்டில் டேட்டா பேஸ்க்காக MySQL Node.js சர்வரை வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். இன்னொரு காரணமும் இருக்குது. இது ஒரு ஒர்க் பேஸ்டு லேர்னிங் அப்படின்னு சொல்லலாம். அண்டு அதில் தான் நான் வந்து நேற்று ஒரு சின்ன விஷயம் கற்றுக்கிட்டேன். என்னென்னா, ஒரு விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப ரீக்ரியேட் பண்ணி ரீபில்ட் பண்ணும் பொழுது ஃப்ரம் த ஸ்க்ராட்சில் ஒரு டைமில் நம்மளுடைய மூளை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய கை வந்து அந்த சின்டாக்ஸை நோக்கி போயிடுது. ஸோ அதை இது பண்ணேன். இவ்வளோ நாளாக நம்ம ஃப்ளட்டரில் யூஸ் பண்ண எல்லா யூஐ விட்ஜெட்டுமே இப்போ கேட்டாலும் எழுத முடியும். ஆனால் என்னால் ஃபாஸ்ட்டாக எழுத முடியாது. ஏன்னா நான் திங்க் பண்ணி எழுதணும். அந்த திங்கிங்கே வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு நான் வந்து மசில் மெமரியை பில்ட் பண்ணணும். ஸோ ஃப்ரம் த ஸ்டார்ட் எனக்கு தெரிஞ்சு 1 or 2 weeks இல்லை மேபி 1 month கூட போகலாம். ஃப்ளட்டர் யூஐ வந்து ஆப்பை தினமும் ஃப்ரம் த ஸ்க்ராட்சில் இது வரைக்கும் என்னென்ன கற்றுக்கிட்டனோ ரீபில்ட் பண்ண போகிறேன். தினமும் அட்லீஸ்ட் 1 டைமாவது ரீபில்ட் பண்ணணும். டைம் கிடைச்சா 2 முறை. அண்ட் Node.js-ஐயும் 1 or 2 times பண்ணணும். டேட்டா பேஸில் கொயரி வந்து இது ரா கொயரியாக எழுதிக்கிட்டு இருக்கேன். ஸோ சீக்வலைஸை கற்றுக்கணும். ஸோ நாளைக்கு அதுதான் பிளான், சீக்வலைஸ் கொயரி கற்றுக்கணும். ஸோ தட்ஸ் இட். அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச இன்றைக்கி ஒரு 8 இல்லை 9 முறை வந்து டேட்டா பேஸை ஒட்டு மொத்தமாக டெலீட் பண்ணிவிட்டு ரீக்ரியேட் பண்ணேன். இண்டெக்ஸ் ஃபைல்லேருந்து போர்ட் லிசன்லேயும் இருந்து. ஸோ இப்போது எனக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்றது புரிஞ்சிடுச்சு. ஸோ லெட்ஸ் கண்டினியூ த ஜேர்னி ஆஃப். இப்போ இதுக்கு மேலே ஃப்ளட்டர் டெவலப்மெண்ட்டுக்கு பதிலாக டே 31 Node.js லேர்னிங் அப்படின்னு சொல்லி கண்டென்ட்டை மாற்ற போகிறேன். அண்டு ஒன்ஸ் நான் ஃப்ளட்டர் மறுபடியும் கற்றுக்க வரும் பொழுது இட் வில் பி அல்ட்ரா ஃபாஸ்ட்.